இதுங்கள்கிட்ட என்ன சமைக்கிறதுனே இந்த குழந்தைங்களுக்கு தெரியலை. இந்த குழந்தைங்களுக்காக என்ன சமைக்கிறதுனே தெரியல. டெய்லி இதை யோசிச்சே இதுவாகுது. சரி, நம்ம பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட ஏதாச்சும் டிப்ஸு கேட்போம், ஈஸியாக பண்ணுற மாதிரி. குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி, விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் கேட்டு வருவோம். நம்ம வீட்லேயும் அங்கே போவோம். மேடம், வந்துட்டீங்களா மேடம்? வாங்க. என்ன இன்னைக்கு என்னாச்சு? நான் கொடுத்து விட்ட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வருதுங்க. காலையில் டிஃபன் பண்ணலான்னு பார்த்தா என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணாலும் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் அவங்க ஸ்கூலுக்கு கிளப்புறதா இல்லை நான் உட்காந்து டிஃபனை பண்ணிட்டு இருக்கிறதா? நீங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் மேடம். வாங்க, உங்களுக்காக ஒன்று பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ண போகிறோம்? வாங்க காமிக்கிறேன். என்ன மேடம், மாவெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு உங்களுக்காக, நீங்கள் உங்கள் பசங்க சாப்பிட்லேன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணி காமிக்க போகிறேங்க. சப்பாத்தி உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஒவ்வொரு வகையான நீங்கள் சப்பாத்தியும் நீங்கள் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க கொடுத்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும் என்னோட சப்பாத்தியில வெரைட்டியா. சரி பார்ப்போம். ஆமாம், வாங்க. பார்க்குறீங்களா? முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நெய், கொஞ்சோண்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஸோ இது தண்ணியை ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இது மிக்ஸ் பண்ணக்கப்புறம், மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா உப்பு கரையாமல் நம்ம மாவு பசஞ்சோம்னா சரி வராது. உப்பு கரையிற மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு, உப்பு கரைஞ்சக்கப்புறம் நம்ம அதில் போட்டோம்னா நல்லா இதாக இருக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் கல் உப்பு இல்லை பொடி உப்பாக வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை போட்டு அப்படியே தூவி பசைஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். இது கரைஞ்சோன்னா இதை நீங்கள் மாவில் உப்புடே போட்டு பசைஞ்சுக்கோங்க. முதல்ல மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பசைஞ்சுக்கோங்க. இது பசையும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் பசைஞ்சிடாதீங்க. கெட்டியாக பசைஞ்சா மாவு நல்லா இருக்காது. முதல்ல நான் உப்பு சேர்ந்துற மாதிரி கலந்து வச்சுட்டு தண்ணி தெளிச்சாப்புல ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்ச மாதிரி ஊற்றி அப்படியே பசைஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து பசையணும். சரிங்களா? இது பசைஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு சப்பாத்திக்கு நல்லா இருக்கணும்னா அதோட மாவு நல்லா இருந்தாலே உங்கள் சப்பாத்தி ஈஸியாக நல்லா இருக்கும். நீங்கள் இதுவே இன்கேஸ் நீங்கள் கெட்டியாக பசைஞ்சிங்கன்னா அது சப்பாத்திக்கு நல்லா இருக்காது, பூரிக்கு தான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சப்பாத்தி எப்படி காமிக்கிறேன், நான் இன்னொரு நாளைக்கு பூரி எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா குழன்னு ஆயிரும். நல்லா கெட்டியாகவும் ஆக்கிடக்கூடாது. தண்ணி எப்பவுமே சீராக தெளித்து தான் பசையணும். அப்போ தான் சப்பாத்தி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைன்னா நல்லா இருக்காது சப்பாத்தி. மேடம், நீங்கள் நல்லா பசையிறங்க மேடம். நான்லாம் பல நாள் சப்பாத்திக்கு மாவு பசைய ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை தோசையாக தான் வாத்துட்டு அது கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பார்ப்பீங்களா? அதில் கூட ஒரு தாட்டி இந்த மாதிரி தான் ஜெனி சப்பாத்திக்கு மாவு பசையுமா, அதுக்கப்புறம் தோசை ஆக்கிரும். நான் அந்த கணக்கில் தான் நான் பசைவேன். எனக்கு இது நாள் வரைக்கும் சப்பாத்தி மாவே ஒழுங்காக பசைய வராது. நீங்கள் ஆனால் நல்லா பசைறீங்களே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணுமா? நான் இது வரைக்கும் மொத்தமாக தண்ணி ஊற்றிடுவேன் முன்னாடியே, அதுக்கப்புறம் தான் நான் மாவே பசைவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாதாங்க அதோட பக்குவமாக வரும். இல்லைன்னா
தண்ணி இதுவை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வராது. இது வந்து சரியாகவும் இருக்காது, சப்பாத்தியும் நல்லா வராது, வரக்குன்னு வரும். ஆமாம் மேடம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சப்பாத்தி உடம்புக்கு நல்லதா? ரொம்ப நல்லதுங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. சப்பாத்தியில் நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட கட்டு வேல்யூவை இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பேட் பாக்டீரியாவை நம்ம குறைக்கும். இது வந்து ஒரு ஆய்வில் கூட இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போதுமே நம்ம சப்பாத்தி செஞ்சு அன்னைக்கே சாப்பிடும்போது கூட அவ்வளோ இது இருக்காதான், நெக்ஸ்ட் டே அதோட ஃபைபர் கண்டென்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குமா, அதை பாலில் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது இன்னும் அதிகரிக்குமா. அது மாதிரி ஒரு இதுவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு. சரி மேடம். நல்லா பசஞ்சிட்டீங்க மேடம். ஆமாம், இந்த மாதிரி பசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 இல்லை அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கூட நீங்கள் இட்டிங்கன்னா நல்லா வரும். எதுக்கு ஊறணும்? ஊறுனா நல்லதுங்க. ஏன்னா உடனே மாவு வந்து எப்போவுமே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஊறிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே இதை வந்து நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கூட அப்படியே எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஈர துணியை போட்டு நீங்கள் மூடி ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். ஓகே மேடம், நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு நாள் பண்ணுங்கள். இப்படி நல்லா பிச்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம உருட்டிக்க வேண்டியதான். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு நம்ம இதை இட வேண்டியதான். நம்ம அடுப்பை நல்லா காய வச்சு இந்த சப்பாத்தி மாவை பசஞ்சதை எடுத்துட்டு இதில் போட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு தடவை திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் நல்லா இதானதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை திருப்பி நம்ம இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் நம்ம நெய்யோ எண்ணெயோ நம்ம என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. லைட்டாக இதாகட்டும். இதில் நீங்கள் வேணுன்னா நெய் எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கன்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மேலும் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி வேணும் இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா
என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டு தாத்தா பாட்டியோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல